ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். வாசல் கதவு, ஜன்னல் கதவு அனைத்தையும் பூட்டிவிட்டுத்தான் படுத்தேன். அப்படியும் உள்ளே புகுந்து உதைக்கின்றன சில துரோகங்கள். ஸோ ஒரு தன்னம்பிக்கை கதை பார்க்கலாம் நண்பர்களே. லைஃப்பில் நாம் எப்போ வச்சோம் நம்மளுடைய தன்னம்பிக்கை இழந்து போகிறோமோ அப்போதே நம்மளுடைய முயற்சிகளும் நம்மளை விட்டு போயிடுது. தன்னம்பிக்கை அப்படின்றது என்னால் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை வெற்றிகரமாக செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்னு என் மனசில் நான் நம்பிக்கை வைக்கிறது. ஆனால் இப்போது வாழ்ந்துகிட்டு இருக்கிற பலர் பேர்கிட்டையும் இந்த தன்னம்பிக்கை அப்படின்ற எண்ணம் இல்லாமலே போயிடுச்சு. அதனால அப்படிப்பட்டவங்களுக்கு தன்னம்பிக்கை வளர்க்கக்கூடிய நோக்கத்தோட இந்த பதிவில் ஒரு சின்ன தன்னம்பிக்கை ஸ்டோரி சொல்ல விரும்புகிற நண்பர்களே. ஒரு காட்டில் ஒரு சிங்கம் கம்பீரமாக அதோட எல்லையை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருந்தது. அப்போது அதே காட்டுக்குள் வாழ்ந்துக்கிட்டு இருந்த சில விலங்குகள் அந்த சிங்கத்தின் மேலே கொஞ்சம் பொறாமையோடு இருந்து ஒரு கூட்டம் கூடி பேச ஆரம்பிச்சதுங்களாம். அப்படி என்ன அந்த விலங்குகள் கூட்டம் கூடி பேசுனுச்சு அப்படின்னா, அது என்ன, எப்போதும் இந்த சிங்கம் மட்டும்தான் இந்த காட்டுக்கு ராஜாவாக இருக்கணுமா என்ன? இது என்ன திருத்தப்படக்கூடாத சட்டமா? இந்த சட்டத்தை நாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு விலங்குகள் எல்லாம் பேசிக்கிச்சான். அப்போது அங்கே இருந்த ஒரு நரி சொல்லுது, சிங்கம் ஏன் காட்டு ராஜா அப்படின்னா, சிங்கம் அதிக பலம் வாய்ந்த ஒரு மிருகம், அதனால தான் சிங்கம் எப்போதும் காட்டுக்கு ராஜாவாக இருக்குது அப்படின்னு சொன்னிச்சான். அதை கேட்ட புலி, என்ன சிங்கம் பலம் வாய்ந்ததா? ஹஹா, சிங்கத்தை விட எடையும் உயரமும் சண்டை போடக்கூடிய திறமையும் என்னக்கிட்ட 2 மடங்கு இருக்கு, அதனால சிங்கத்தை விட பலம் வாய்ந்தவன் நான் தான் அப்படின்னு சொன்னிச்சான். புலி சொன்னதை கேட்டுக்கிட்டு இருந்த நீர் யானை சொல்லிச்சான், அப்படி பார்த்தா சிங்கம் புலி 2த்தையும் விட நான் தான் அதிக உடல் எடையும் அதிக உயரத்தையும் வச்சிருக்கேன். அதே போல என் வாயை பெருசாக திறக்க முடியும். அப்படி நான் வாயை திறந்து சிங்கத்தை கடிச்சா சிங்கம் நொறுங்கி போயிடும். அதனால நான் தான் சிங்கத்தை விட பலமானவன், பலசாலி அப்படின்னு நீர் யானை சொன்னிச்சான். அதை கேட்டுக்கிட்டு இருந்த காண்டாமிருகம், நானும் நீர் யானைக்கு நிகரான எடையும் உயரத்தையும் வச்சிருக்கேன். அதோடு எல்லாரையும் விட என்னக்கிட்ட நீளமான கூர்மையான கொம்பும் இருக்கு. இந்த கொம்பை பயன்படுத்தி சிங்கத்தை குத்தி கிழிச்சிடுவேன். அதனால நான் தான் சிங்கத்தை விட பலமானவன் அப்படின்னு காண்டாமிருகம் சொன்னிச்சான். இதை அமைதியாக கேட்டுக்கிட்டு இருந்த ஒட்டகச்சிவிங்கி, என்னோட உயரத்தை பாருங்க, என்ன சிங்கத்தால் ஒன்றும் செஞ்சிட முடியாது. சிங்கம் என்னை தாக்க வந்தாலும் நான் உதைக்கிற உதையில சிங்கம் பறந்து ஓடிடும். அதனால நான் தான் சிங்கத்தை விட பலமானவன் அப்படின்னு ஒட்டகச்சிவிங்கி சொல்லி முடிச்சுதான். அப்போது ஆற்றுல அதை கேட்டுக்கிட்டு இருந்த முதல்ல, நானும் சிங்கத்தை விட பலமானவன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னையும் சிங்கத்தால் தாக்கவே முடியாது, நான் சிங்கத்தோட காலை கவ்வி பிடிச்சா என்னகிட்ட இருந்து சிங்கம் தப்பிக்கவே முடியாது, அதனால நான் தான் பலமானவன் அப்படின்னு சொன்னிச்சான். இந்த அனைத்து மிருகங்களும் பேசிக்கிட்டு இருக்கிறத அமைதியாக கேட்டுக்கிட்டு இருந்த யானை தனது பலத்தை பற்றி சொல்ல ஆரம்பிச்சுது. அனைத்து விலங்குகளை எல்லாம் விட உயரமும் எடையும் வீரமும் என்கிட்ட அதிகமாக இருக்குது. என்னோட தும்பிக்கையை வச்சு நான் சிங்கத்தை ஓங்கி அடித்தா சிங்கம் சுருண்டு கீழே விழுந்துடும். அதனால் இந்த காட்டிலே ரொம்ப பலசாலி நான் தான் அப்படின்னு சொன்னிச்சான். இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த குரங்கு சொன்னிச்சான், எத்தனை பேர் சிங்கத்தை விட பலமானவங்களாக இருந்தாலும் இந்த காட்டுக்கு ராஜாவா சிங்கம் இருப்பதற்கு முக்கிய காரணம், அது எந்த விலங்குகளை கண்டும் பயந்ததே கிடையாது. அதுக்கு பயம் அப்படின்னா என்னன்னே தெரியாது. அதனால சிங்கம் காட்டுக்கு ராஜாவா இருக்குது அப்படின்னு குரங்கு சொன்னிச்சான். இருந்தாலும் விலங்குகள் எல்லாம் தன்னுடைய பலத்தை பயன்படுத்தி சிங்கத்தை இந்த காட்டை விட்டு விரட்டணும் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டுச்சான். திட்டமிட்டபடி நரி சிங்கத்துக்கிட்ட போயிட்டு, சிங்கராஜா, காட்டில் இருக்கிற மிருகங்கள் எல்லாம் உங்களை பார்க்க சேர்ந்து வந்திருக்காங்க, ஏன்னு தெரியல, வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுச்சான். இதை கேட்ட சிங்கம் நரியை நம்பி விலங்குகளை பார்க்க வருது. அப்போது அங்கே நின்றுக்கிட்டு இருந்த ஒட்டகச்சிவிங்கி சிங்கத்தை எட்டி உதைச்சிது. என்ன நடக்குதுன்னு சிந்திக்கிறதுக்குள்ளார சிங்கம் சுருண்டு தூரமாக போய் விழுந்துருச்சு. அங்கிருந்த காண்டாமிருகம் தன்னுடைய கொம்பால் சிங்கத்தை குத்தி தூரமாக வீசுது. சிங்கம் அங்கிருந்த ஆற்றுல போய் விழுது. அப்போது தட்டு தடுமாறி சிங்கம் எழுந்து நிற்கும் போது சிங்கத்தோட காலை முதல கவ்விக்குது. அடுத்து முதலைகிட்ட இருந்து போராடி தப்பிச்சு சிங்கம் வெளியே வர
நீர் யானை சிங்கத்தை தன்னோட வாயால கவ்வ மிக வேகமாக சிங்கத்துக்கிட்ட பாஞ்சுது. நூலளவில் நீர் யானைட்டு இருந்து சிங்கம் தப்பிச்சு இப்படி ஒவ்வொரு மிருகங்கள்ட்ட இருந்து தன்னுடைய பலத்தை பயன்படுத்தி சிங்கத்தை தாக்குனுச்சு. இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்ட சிங்கம் தன்னுடைய முழு பலத்தையும் பயன்படுத்தி ஒவ்வொரு மிருகங்களையும் தாக்க ஆரம்பிச்சுது. நீண்ட போராட்டத்துக்கு பிறகு ஒவ்வொரு விலங்குகளா கீழே விழ ஆரம்பிச்சுது. எல்லா விலங்குகளும் எல்லா விலங்கையும் வென்ற பிறகு சிங்கம் அனைத்து விலங்குகளையும் ஒரு பார்வை பார்த்துட்டு அதிக இரத்த காயத்தோட தன்னோட குகைக்குள்ள சென்றது. மறுநாள் காலையில விடிஞ்சுது. சிங்கத்தோட சண்டை போட்ட எல்லா மிருகங்களும் பேசிக்கிட்டு இருந்துச்சு. அது என்னன்னா, சண்டை போட்டதுல சிங்கத்துக்கு அதிக இரத்த காயம் ஏற்பட்டதால சிங்கம் குகையிலே இருந்திருக்கும். இல்லை அப்படின்னா அதுக்கு ஏற்பட்டுள்ள இரத்த காயத்தினால தன்னுடைய உடல் வலிமை இழந்திருக்கும் அப்படின்னு சொல்லி விலங்குகள் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்துச்சான். அப்போ அந்த சிங்கம் உடல் முழுதும் இரத்த காயங்களோட அதே கம்பீர நடையோட எந்த ஒரு பயமும் இல்லாம அந்த குகையிலிருந்து வெளியே வந்து, நான் யாரு அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய பலம் என்னன்னு எனக்கு தெரியும், இப்போ நீங்களாம் அதை தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லும் விதமா அனைத்து விலங்குகளையும் பார்த்து சிங்கம் ஒரு கர்ஜனை செஞ்சுச்சான். சிங்கம் கர்ஜிதத்தை கண்ட எல்லா மிருகங்களும் பயந்து ஓட்டம் பிடிச்சுதான். அப்பொழுதுதான் அந்த விலங்குகளுக்கு புரிய வருது, இந்த சிங்கம் காட்டுக்கு ராஜாவா இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, அதுகிட்ட உள்ள பலத்தாலோ விலங்குகளை தாக்கும் திறமையாலோ கிடையாது. அந்த சிங்கம் எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் அதை எதிர்கொள்ள முடியுன்ற ஒரு நம்பிக்கையும் பயம் அப்படின்ற ஒரு விஷயமும் அதுகிட்ட இல்லவே இல்லை அப்படின்னு இருக்கிறதுனால தான் சிங்கம் காட்டுக்கே ராஜாவா இருக்குதுன்னு எல்லா விலங்குகளும் புரிஞ்சுக்கிச்சான். திரும்ப அந்த சிங்கம் கம்பீர நடையோட அந்த காட்டுக்கே ராஜாவா இருந்துச்சான். ஸோ இந்த கதையிலேருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நண்பர்களே, மனிதராகிய நாம் எந்த ஒரு சூழ்நிலையும் எதனையும் எதிர்கொள்ளும் தைரியம் நம்ம கிட்ட இருக்கணுங்க. சிலர் எதுக்கெடுத்தாலும் பயப்படுவாங்க, நம்மளால சரி செய்ய முடியுமான்னு எண்ணி அதை செய்ய தயங்குவாங்க. எதுக்குங்க பயம்? செய்யணும்னு நினைக்கிற விஷயத்த தைரியமாக செய்யுங்க. வெற்றி உங்கள் வசம். எதற்காகவும் பயப்படாதீங்க. உங்களால் முடியுன்ற நம்பிக்கை உங்கள் மீது வையுங்கள். முயற்சி இல்லாமல் எதையுமே சாதிக்க முடியாது. எந்த ஒரு செயலை செய்வதற்கும் பயந்து கொண்டே இருந்தால் வாழ்வில் வெற்றி அடைய முடியாது. உங்களால் இந்த விஷயத்தை செய்ய முடியுமா என்று யாராவது கேட்டால் கண்டிப்பாக வாழ்வில் வெற்றி அடைய முடியும் என்று சொல்லுங்கள். இந்த விஷயத்தை எந்த ஒரு விஷயம் அதனால் செய்ய முடியுமா என்று திரும்ப திரும்ப யாராச்சும் கேட்டால் தன்னம்பிக்கையோடு என்னால் நிச்சயம் முடியும் என்று தயக்கம் இல்லாமல் சொல்லுங்கள். நண்பர்களே, நாம் நினைத்தால் இந்த உலகத்தையே வெல்லலாம். விதைத்து கொண்டே இரு, முளைத்தால் மரம், இல்லையேல் உரம். இதுதான் வாழ்க்கை. நன்றி, வணக்கம். ஓகே நண்பர்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.